ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பழக்கம் என்னவா இருக்கு தெரியுமா? நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ ஏன் அப்படி நடந்து, எதுக்கு நடந்து, அப்படி நடந்திருக்கூடாது, இப்படி நடந்திருக்கூடாது, இப்படி பண்ணா அப்படி நடந்திருக்கும், அப்படி அதுக்கு நம்ம நிறைய விளக்கம் நமக்குள்ளேயே கொடுத்து அதை போட்டு யோசித்து யோசித்து மண்டை காஞ்சு போய் உட்கார்ந்து அழுது என்னெல்லாமோ செய்வோம். ஆனா அதெல்லாம் என்னத்துக்கு சொல்லுங்க? நடந்து முடிஞ்சதை மாற்றவே முடியாது. அதை போயிட்டு நான் இனி டைம் டிராவல் பண்றேன், அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி நடக்கும் அப்படிலாம் செய்தி எதுவுமே மாற்ற முடியாது. அதனால அதை போட்டு இருந்து யோசித்து நேரத்தை போக்கி களையதுக்கு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே வைங்களா. அதுக்கப்புறம் இதே மாதிரி நடக்காம நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போலாம். கேட்டீங்களா? ஏன்னா சொல்லியும் தெரியுமா, முந்தி நான் அப்படிதான், ஐயோ எனக்கா இப்படி நடந்து அப்படிலாம் நான் ரொம்ப யோசித்து ஃபீல் பண்ணி என் நேரம் அவளும் தொலைச்சிருக்கேன். கேட்டல, இப்ப அப்படி இல்ல, நடந்துச்சா நடந்துட்டு போட்டு, வந்தா வந்துட்டு போட்டு, இருந்தா இருந்துட்டு போட்டு, அப்ப உள்ளது அப்ப வர்றது மாதிரி பாத்துக்கலாம். எனக்கு நேரம் வேலை இருக்கு, எனக்கு நல்லா பசிக்குது, நான் சாப்பிட போறேன், நான் வாழை பறிஞ்சிட்டு நான் என் பாட்டு போயிருவேன் பார்த்துருங்க. அதே மாதிரிதான் எல்லாரும் முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும், நடக்கிறது நல்லதாவே நடக்கட்டும். சரி, வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.